ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்தேர்பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்தம் மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24. பரமபுருஷராகிய ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் 24ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் தொடர்கிறது. சித்திரரதனின் மகனான விதூரதருக்கு சூரன் என்ற ஒரு மகன் இருந்தார். அவருக்கு வேறு 10 மகன்கள் இருந்தார்கள். அவர்களுள் வசுதேவர் முக்கியமானவர் ஆவார். சூரர் தனது 5 புதல்விகளுள் ஒருத்தியான பிருதாவை தன் நண்பரான குந்திக்கு கொடுத்தார். எனவே அவளும் குந்தி என்று வழங்கப்பட்டாள். அவள் கன்னியாக இருக்கும் பொழுது கர்ணன் என்ற ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். அதன் பிறகு பாண்டு மகாராஜாவை திருமணம் செய்து கொண்டாள். விருத்தசர்மா சூரரின் மகளான ஸ்ருததேவாவை திருமணம் செய்து கொண்டார். அவளது கர்ப்பத்திலிருந்து தந்தவக்ரன் பிறந்தான். திருஷ்டகேது சூரரின் மகளான ஸ்ருதகீர்த்தியை திருமணம் செய்து கொண்டார். அவளுக்கு 5 மகன்கள் இருந்தனர். ஜெயசேனர் சூரரின் மகளான ராஜாதி தேவியை மணந்தார். சேதி தேச அரசரான தமகோஷர் ஸ்ருதஸ்ரவா என்ற சூரரின் மகளை விவாகம் செய்தார். அவளிடமிருந்து சிசுபாலன் பிறந்தான். தேவபாகர் கம்சாவின் கர்ப்பத்தின் மூலமாக சித்திரகேதுவையும் பிருகத்பலரையும் பெற்றார். மேலும் தேவஸ்ரவா கம்சவதியின் கர்ப்பத்தில் சுவீரர் இஷுமான் ஆகியோரை பெற்றார். கங்கனிலிருந்து கங்காவின் கர்ப்பத்தின் மூலமாக பகன் சத்யஜித் புருஜித் ஆகியோர் வந்தனர். சிருஞ்சயரிலிருந்து ராஷ்டிரபாலிகாவின் கர்ப்பத்தின் மூலமாக விருஷரும் துர்மர்ஷனரும் வந்தார்கள். ஷியாமகர் சூரபூமியின் கர்ப்பத்தின் மூலமாக ஹரிகேஷன் இரண்யாக்ஷன் ஆகியோரை பெற்றார். வத்சகன் மித்ரகேசியின் கர்ப்பத்தில் விருகனை பெற்றாள். அவர் தக்ஷன் புஷ்கரன் சாலன் ஆகியோரை பெற்றார். சமீகரிலிருந்து சுமித்திரரும் அர்ஜுனன் பாலரும் வந்தார்கள். ஆனகரிலிருந்து ரிததாமரும் ஜெயனும் வந்தார்கள். வசுதேவருக்கு பல மனைவிகள் இருந்தார்கள். அவர்களுள் தேவகியும் ரோஹிணியும் மிகவும் முக்கியமானவர்கள் ஆவார்கள். ரோஹிணியின் கர்ப்பத்திலிருந்து பலதேவர் பிறந்தார். அவருடன் கதன், சாரணர், துர்மதர், விபுலர், துருவர், கிருதர் முதலானவர்களும் பிறந்தார்கள். வசுதேவருக்கு அவரது பிற மனைவிகளின் மூலமாக வேறு பல மகன்களும் இருந்தார்கள். மேலும் அசுரர்களின் சுமையிலிருந்து உலகத்தை விடுவித்தவரான பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தேவகியின் கர்ப்பத்தில் 8வது மகனாக தோன்ற இருந்தார். இந்த அத்தியாயம் பரமபுருஷராகிய வாசுதேவரை துதித்து போற்றி முடிவடைகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 24. பரமபுருஷராகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் என்னும் 24ஆம் அத்தியாயத்தின் சுருக்கம் இவ்வாறு நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. குருதேவுக்கு ஜெய். பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.